இது உடனே வந்து இங்க மதிமுக இருந்து ரியாக்ஷனும் நடக்குது. துரை வைகோ அவர்கள் வந்து நாங்க கூட்டணியில் தான் இருக்கோம், வைகோ வெளியில இருந்து செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன். அதான் சொன்னேன், நீங்க வந்து ஒரு அளவுக்கு மேல சமரசத்துக்கு போகும்போது உங்களுக்கு வேற வாய்ப்புகள் என்ன இருக்கு? நீங்க முதல்லயே சொல்லிட்டீங்க, நாங்க வந்து என்ன ஆனாலும் நாங்க வந்து இங்க நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, சரிங்களா? அப்போ வந்து அப்புறம் என்ன ஆனாலும்னா ஆகிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், புரியுங்களா? என்ன ஆனாலும் நான் கூட நிப்பேன்னு சொன்னா அப்புறம் என்ன ஆனாலும் நிக்கணும்ல. அப்ப என்ன ஆனாலும் நிப்பேன்னு சொன்னீங்க, இப்போ ஏதோ எம்பி சீட் கிடையாது வெளியே போயிட்டீங்கன்னா அப்ப எம்பி சீட் தான் இருந்தீங்க கேள்வி வந்துரும்ல. அதனால இந்த முதல்லயே இந்த வாக்குறுதியெல்லாம் அவர் கொடுத்துட்டதுனால இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் பாமகவோ தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ ஏன் கூட்டணி பத்தி இன்னும் உறுதி பண்ணாம இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க அவங்களுக்கான வாக்குறுதிகள் வரட்டும்னு காத்துட்டு இருக்காங்க, சரிங்களா? இங்க வந்து வாக்குறுதி இவங்களே கொடுத்துட்டாங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வெளியே நில்லுங்கன்றாங்க, அவ்வளவுதான். இப்ப திமுக வந்து அப்ப தன்னோட கூட்டணி கட்சியில டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்களோன்னு தோணுது. நீங்க அப்படி இருந்தா நான் எங்க வந்து கவலைப்படணும்? நீங்களே வந்து என்ற சரணாகதி அடைகிறீங்க, அப்புறம் நான் வந்து உங்களை அடையாதீங்க ஏன் சொல்லணும்? எந்த கட்சி சொல்லும் உங்களுக்கு? எந்த கட்சி சொல்லும்? அப்ப